இன்னைக்கு சும்மா நல்லா மொறுன்னு கொங்கு நாட்டு ஸ்டைலில் ராகி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து முளைக்கட்டின ராகி மாவு. ஸோ ஆரோக்கியம் வந்து டபுள். அடுத்து இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை. நம்ம ராகி பக்கோடாக்கு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்ந்து அரைச்சி போட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் உங்களுக்கு பக்கோடா. அரைச்சதை நம்ம எடுத்து வச்சிருந்த ராகி மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சா நீங்கள் தாராளமாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி போட்டிருக்கிறேன். காரம் கூட கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் நறுக்கி போட்டிருக்கிறேன். முதல்ல தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பெல்லாம் நல்லா ஒன்று போல் ஸ்ப்ரெட் ஆகட்டும். அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இங்கே வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து விருப்பமான எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இந்த மாதிரி மணலாக ஆயிரும் உங்களுக்கு மாவு. அதுக்கப்புறமா மாவுல தண்ணியை ஊற்றி பிசையாம நல்லா தெளிச்சு பிசைஞ்சு விடணும். எல்லா மாவுமே ஈரமானாலே போதும் உங்களுக்கு. எல்லா மாவும் சேர்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்து பிடிச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா அழகா பிடிக்க வந்துச்சுன்னா சூப்பர். மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில நீங்க பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையா நம்ம பிடிச்சு வச்சிடலாம். அடுத்து இதை பொரிச்சு எடுத்துடலாம். சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயவும் பிடிச்சு வச்சிருந்த ராகி பக்கோடாவை சேர்த்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா பொறுமையா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ராகி பக்கோடா ரெடி. இந்த ரெசிபியை கட்டாயம் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.